அப்பா அந்த அம்மா வேண்டாப்பா, நமக்கு எப்பப்பா புது அம்மா வருவாங்க, இந்த மாதிரி யாரு கொடுக்குறாங்க சாப்பாடுன்னு சொல்ல வேண்டாம், நீங்க சாப்பாட்டை கொடுங்க. நான் சொல்லிட்டீங்கன்னா அது அர்த்தமே இல்லை, அதனால வேண்டாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம கண்ணு வந்து உள்ள இருக்குல்ல, அது விரியணுமா. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்க்கின்ற நல்ல அறிவான குழந்தைகள், என்னோடு கலந்த இந்த இலக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளத்தையும் பெற்று நீடூழி வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது அன்பு காதல், அதை அளக்க முடியுமா? அன்பு காதலை அளக்க முடியுமா? இப்போ நான் யார்ட்டா கேட்டேன்னா, சின்ன குழந்தைகளை கேட்டுக்கிட்டோம்னா, நீ என்ன எவ்வளோ, நீ என்ன இது உனக்கு அப்பா மேலே எவ்வளோ ஆசை அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ அப்படி கையை காட்டும் சின்ன பிள்ளைங்க. அம்மா மேலே அப்படின்னா அம்மா திட்டுவாள்ல, இவ்வளோ அப்படி சிலது அம்மாவை அம்மா ஊன்னு காட்டுவாங்க, அப்பாவை இப்படி காட்டுவாங்க. இப்படிலாம் காட்டியிருக்காங்க. நானே காட்டியிருக்கேன். சின்ன வயசு உனக்கு அப்பா எவ்வளோ பிடிக்குன்னா, அப்பா அவ்வளோ பிடிக்கும் அப்படிம்போம். அப்புறம் அம்மான்னு இதோட காட்டுவோம். ஏன்னா அம்மா அடிப்பாங்க. அப்படியா இப்படி எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு கோலம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அம்மா. அதனால அது கொஞ்சம் அம்மா இது பண்ணிடுவோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் மாய் யங்கர் ஏஜ் அப்பா சொல்ல, உங்களுக்கு இந்த அம்மா பிடிக்கலையா அப்படிம்பாங்க. கொஞ்சம் அடிச்சலாம்னா என்னப்பா பண்ணுவீங்க அப்படி கேட்போம். உடனே சின்ன பசங்க இல்லை, உடனே புது அம்மா வேணுமா அப்படிங்கப்பா. அம்மா எப்பப்பா புது அம்மா வருவாங்க? அது என் தங்கச்சி இருக்காரு, ரொம்ப இன்னசென்ட்டு. அது கேட்கும், அப்பா அந்த அம்மா வேண்டாப்பா, நமக்கு எப்பப்பா புது அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த அளவுக்கெல்லாம் புச்சாரியாக இருந்திருக்கும் சின்ன வயசில். சொல்ல வரேன் அன்பு. இன்னும் ஒரு அன்பை பற்றி கேட்டிங்கன்னா, நான் பண்ண அன்பு ஐயோயோ கேட்டிங்கன்னா சிரிப்பீங்களேன்னு பார்க்குறேன். இல்லாட்டா சொல்லிடுவேன் வந்து வருதுன்ட்டு. உங்களுக்கு விஷயம் சொல்லட்டா, எல்லாரும் ரொம்ப வந்து அறிவார்த்தமாகத்தான் வாழ்ந்தாத்தான் அறிவாளியாக வாழ முடியுங்கிறதுலாம் கிடையாதுங்களா. படிக்காத அத்தனை பேர் எத்தனையோ மேதைகளை நம்ம பார்த்துருக்கோம். when you think ஒரு அளக்க முடியுமா அன்பைனா, அது அளக்கக்கூடிய யூனிட்ல கிடையாது. இப்போ இங்கிலீஷ் எல்லாம் சொல்லுவாங்க, ஐ லவ் யூ டு த மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ லவ் யூ டு த மூன், அதாவது எங்கே சந்திரன் இருக்கோ அந்த அளவுக்கு லவ் சொல்கிறாங்களாம். மூன் டு எர்த்தா, அது 3,85,000 கிலோமீட்டரில் இருக்குது மூணு. அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறாங்களாம். நான் சொல்கிறேன், இட்ஸ் லைக் பஞ்சபூதா லவ். ஒரு நீர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, நெருப்பு இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. லைக் பஞ்சபூதாஸ் தான் லவ். ஏன்னா இதெல்லாம் எப்படி அளக்க முடியாதோ அந்த மாதிரி லவ்வையும் அளக்க முடியாது. அப்போ சொல்லுவாங்க இல்லையா, இல்லை அன்பே சிவம், அன்பே 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 அன்பேன்னு வரும் குரு இந்த கந்தகுரு கவசத்தில். அன்பு தான் இந்த உலகமே அப்படிங்கிறப்ப அது எந்த யூனிட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வி கேன் நாட் மெஷர் இட் மை சில்ட்ரன் அப்படி சொல்கிறேன். நான் உங்கள் மேலே வச்சுக்கிறது கூட அப்படித்தான். அப்படி ஒரு லவ்வா யூ ஓன்ட் பிலீவ். ஐம் திங்கிங், இதை கொடுக்குறப்ப இந்த ஒரு விஷயம் இந்த பிள்ளைகள் போயிடுச்சுன்னா ஒரு மனசை தைக்காதா? சத்தியமாக நான் நினைப்பேன், இந்த ஒரு விஷயம் ஒரு 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 டாபிக் நான் பேசணுமா அவங்களுக்கு ஒரு 2-3 விஷயமா அவங்களுக்குள்ளே போகணும்னு நினைப்பேன். அது மெயினாக வச்சுப்பேன். இது ஒரு விஷயம் பிள்ளைகள் போயிடாதா, இதை கற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு. இதனால ஒன்று வரப்போகிறது இல்லை இல்லையா? நான் சொல்கிறேன் கண்ணுங்களா, இயற்கையை கற்றுக்கோங்க. அதில் எப்படி சொல்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. இயற்கை சித்தராகலாம் கண்ணுங்களா, அந்த அளவுக்கு என்னுடைய உயிர் காலத்தில் வாங்கிக்கோங்க. அதைத்தான் நான் அடிச்சுக்கிறேன். சரி, அது அடுத்ததுக்கு வருவோம். இப்போ இந்த அன்பை அளக்க முடியாதுன்ற நமக்கு வந்துட்டோம். அன்பை நான் ஐ யூஸ் டு திங்க் இன் த கேஷுவாலிட்டி. ஆஸ் அ டாக்டர் ஐ எம் டாக்கிங் டு யூ. கேஷுவாலிட்டியில் அன்பை அளக்கலாம். ஆஹா, அந்த உயிர் துடிக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து ஒரு தாய் தப்பம் கதறது இருக்கே, சின்ன குழந்தைகள் வந்துட்டு அந்த உயிர் துடிச்சதுக்கப்போ கேஷுவாலிட்டிங்கிறது நான் ஹாஸ்பிட்டல் கேஷுவாலிட்டிஸ் அப்படி. அப்போ அந்த அன்பு என்ன இல்லை, அது எதை சொல்ல முடியும்? அடடா, சில பேர் வந்து அந்த இறப்பு டயத்தில் வர்றத வந்து ஒரு அந்த ஏக்கங்கள், அதனால் எந்த இதில் கணக்கில் சேர்க்க சொல்கிறீங்க? ஸோ அதை அடக்கவா முடியும்? இப்போ சொல்கிறாங்க அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒத்து போயிடுச்சுன்னு. என்ன கெமிஸ்ட்ரி? சோடியம், பொட்டாசியம், குளோரைடு எல்லாம் அப்படி காம்பினேஷன் நல்லா இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டது அவங்க இந்த ஃபிசிக்கலி கெமிஸ்ட்ரி ஒட்டு போயிடுச்சு, கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒத்து போயிடுச்சுங்க அவங்களுக்கு அப்படிம்பாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ அதுக்கெல்லாம் மீறி இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது. அதெல்லாம் மீறினது தான் கண்ணுங்களா அன்புங்கிறது.
அதை அளக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. என்னைக்கு நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு நிமிஷமாக சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னது, அன்பு. கொஞ்சம் அதுக்கும் அளவு கிடையாது. அது எப்படி நியாயமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும் நம்ம கொடுக்கறது, புரிஞ்சிச்சுங்களா? நியாயமும் தர்மமும். இப்போ ஒருத்தங்க அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு, அந்த நேரத்துக்கு பசிக்கு ஐயோ உங்கள் சாப்பாடு காய்வாங்களே என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அந்த சாப்பாட்டை கொடுக்குறப்ப அந்த அன்புக்கு அளவே கிடையாது. அப்புறம் இன்னொன்று நடந்துச்சு இல்லை, இப்பெல்லாம் வந்து இந்த கொரோனா பீரியடில் என்னென்னா, ஒரு பையனுக்கு செல்லு வச்சக்கா கம்யூனிகேஷனுக்கு அவங்க பணமே கட்டுறதுக்கு இல்லை, சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பாடு கொடுத்துருந்தோன்னே எனக்கு இதை எப்படி கேட்கறது இல்லை, கொஞ்சம் வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியல, இந்த செல்லுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? சாப்பாடு வந்து 3 வேளைக்கு உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டேன். ஒரு ஹோட்டலில் வச்சு அவங்க மட்டும் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து டோக்கன் கொடுத்து, வேறு வழி இல்லாமல் டோக்கனை கொடுத்து நீங்கள் போய் சாப்பிட்றது இந்த இடத்துலன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒரு நாளைக்கு 100 பேருக்குன்னு சொல்லி நான் கொடுத்தேன். இதை சென்னையில் நடந்துச்சு இல்லை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இதை போய் அந்த ஹோட்டல் உடனே நான் அதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க, நாங்களே வந்து அந்த இதில் என்ன பண்ணி சார்ஜ் பண்ணுறது இருக்காமே அதை சார்ஜ் பண்ணி விட்டோம், எந்த இதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அதையா நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேங்கன்னா அதுக்கு அளவுகள் உண்டா இல்லை? அந்த வார்த்தைக்கு தான் நமக்கு அளவுகள் இருக்கா? ஐயோ இப்படி ஒரு அம்மாவா, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அது பண்ணிச்சு. நாங்கள் யார் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்கிறது இல்லை, யார் இதை செய்கிறாங்கன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லை. அப்புறம் அவனா கேட்காம யார் தான் இந்த படத்தை கொடுத்தாங்கன்னா இந்த டாக்டர்மா, ஐயோ எங்கள் அம்மா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த மாதிரி யார் கொடுக்குறாங்க சாப்பாடுன்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் சாப்பாட்டை கொடுங்க. நான் சொல்லிட்டீங்கன்னா அது அர்த்தமே இல்லை, அதனால் வேண்டாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்படி வாழ்க்கையில் வந்து ஒரு கேஷுவாலிட்டி அனுபவத்தை சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி நம்ம மூளையை எப்படி ஷார்ப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரியணும். ஒரு கேஷுவாலிட்டியில் எத்தனையோ வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நான் 50 வருஷம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் வந்து அப்போ தான் ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ராயப்பேட்டா. அப்போல்லாம் ராயப்பேட்டாவில் பெரிய ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டா, அப்புறம் எம்ஹெச் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் வந்து ஜிஹெச், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தது தான், அதுக்கப்புறம் வெலிங்டன் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துச்சு. அப்போ எல்லா கேஸும் ராயப்பேட்டாக்கு வரும். அப்போ ஒரு நாள் ஒரு பையன் வந்து ஒரு நியர்லியாக 16 வயசு ஒரு பையன், அவனுக்கு வந்து ப்ராட் டெட், இறந்து கொண்டு வந்தாங்க. நான் தான் கேஷுவாலிட்டியில் அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். அசிஸ்டன்ட் சாப்பிட போயிருந்தார். பண்ண உடனே அந்த கேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு, டாக்டர்ஸ்க்கு ஆல்சோ இது யூஸ் ஆகும். என்னென்னா நாங்கள் எழுதணும் வாட் குட் பி த ரீசன் ஃபார் த டெத் அப்படிங்கிறது எழுதணும். அப்படியே அப்போ மேலேருந்து எந்த கேஸாக இருந்தாலும் மேலேருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் தொட்டு பார்த்து பண்ணணும் இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டே வர்றேன், அங்கேருந்து வர்றேன், இப்படி பார்க்குறேன். ஒன்றுமே தெரியல இல்லை, ஒன்றுமே தெரியலன்னொடனே அப்படியே தெரியாமல் போனோடனே நாடா இது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸ்க்ரோட்டம் பெயின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எதுவுமே அடிப்பட்டு தெரில. தலையெல்லாம் நல்லா இருக்குது, கை காலெலாம் நல்லா இருக்குது, இவன் எப்படி தான் செத்துருப்பான்னு தெரியலையே பகவானே, அது கூட தெரியல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டோன்னே அதுக்குள்ள அசிஸ்டன்ட் வந்தார். நாமா கண்டுபிடிச்சிட்டியா ரீசனான? இல்லை சார் ஹோல் பாடி செக் பண்ணிட்டேன்னு. அப்படியா அப்படின்னாரு. அவர் ஒன்றுமே பண்ணல கண்ணுங்களா, வந்தார் அப்படி பார்த்தாரு, அப்படி செஸ்ட் அப்படி விடாமல் கந்துக்கிறாரு. அவ்வளோதான், அடிச்சது வாங்கணும் ப்ரைங்கின்னு ஒரு பிளட்டு. என்னன்னா அவனுக்கு அந்த சைக்கிள் இந்த கம்பி அது உள்ளே குத்தி அது வெளியே வந்துருச்சு. ஆனால் கரெக்டாக போய் மூடிடுச்சு, ஒன்றுமே தெரியல. ஒரு சின்ன ரெட்டாக தெரியணும் இல்லையா, ஒரு ரத்தம் வந்ததாக தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்ஃபியூஷன், ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு கேஸ் நான் என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் அப்படி வந்துருச்சு சார், இப்படி நினச்சி கூட பார்க்கல. அதுதான் இது பழகணும். எப்படின்னா வாழ்க்கையில் எந்த ரூபத்தில் வேணுமாலும் பிரச்சனைகள் வருது இல்லையா. அந்த பையன் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டான், அந்த கம்பி வந்து குத்தி அவன் ஜாவான்ட்டு. அந்த தாய் அப்போ 16 வயசில் அவன் பட்ட பாட நான் பார்த்தேன். நான் உண்மையாக சொல்கிறேன் கண்ணுங்களா. அந்த நேரத்தில் எங்கள் ப்ரொஃபஸரை பார்த்து, எங்கள் அசிஸ்டண்ட்டை பார்த்து, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு நான் உண்மையிலேயே அவருக்கு நன்றி சொன்னேன். அவர் சொன்னார் டாக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தெரியாத விஷயம் நிறைய பேர் மனுஷங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இதை வந்து எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. எப்பமா ஏதாவது ஒன்று தெரியலன்னா கொஞ்சம் செஸ்ஸை வந்து அனுப்பிவிடுன்னு, அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிம்பாரு. அதே போல் இறந்தவங்களை படக்கடி அவங்க செத்து போயிட்டாங்க எதாவது கண்டுபிடிக்க முடியாது. உடனே கண்ணை திறந்து ஒரு பஞ்சை வச்சு கண்ணை தொட்டு பார்த்தா கண்ணு வந்து அந்த உள்ளே இருக்க பீப்புள் வந்து ரியாக்ட் ஆகும். அது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டெத்துன்னு சொல்லணும். சில பேர் ஒன்றுமே இல்லாமல்
டக்குன்னு கண்ணு மட்டும் வேலை செய்யணும், உள்ள வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் எதுக்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா உங்கள் வாழ்க்கையிலையும் யூஸ் ஆகும். என்னடா அப்படிங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த அன்பு உங்கள் மேலே நான் வச்சிருக்க அன்பு அளக்க முடியாது, நீங்கள் என் மேலே வச்சிருக்க அன்பு அளக்க முடியாது. சரிதான கண்ணுங்களா? இதுதான் நம்மளுடைய இது. அடுத்தது இதுக்கு என்னென்ன நம்ம பாச் ஃப்ளவர் அன்பை வளர்த்துக்கிறதுக்கு பாச் ஃப்ளவர் இருக்கான்னா இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக சிக்கடி, ஹோலி, ஒயின்னு, வாட்டர் வயலட், பைனு இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், வந்து இந்த அன்பை வளர்க்கறதுக்கு இது பண்ணலாம். ஐ வாண்ட் லவ் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட், ஐ வாண்ட் லவ் ஃப்ரம் ஆல் த பீப்புள்னா நீங்கள் லவ்வுக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. உங்கள் எனர்ஜிஸில் அழகாக காம்பினேஷன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க இல்லை. இப்போ இன்னொன்று ரோஸ் கார்ட்ஸை வச்சு அந்த பர்சன் பேரை வச்சு அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, வைப்ரேட்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, வைப்ரேட்டர் பாக்ஸில் ரோஸ் கார்ட்ஸ் வச்சு அந்த பர்சனுடைய பேரையை வச்சு இவங்க அன்பாக கட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த வைப்ரேஷன் போகும். லவ் இஸ் நத்திங் பட் அ வைப்ரேஷன் வந்து மறந்துடக்கூடாது. இட்ஸ் அ வைப்ரேஷன். சக்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் போகிற வைப்ரேஷன் தான் இல்லையா. அதே தான் நீங்கள் கடவுள் மேலே வச்சுருக்கிறதும் அந்த கடவுள் நினச்சி அப்படி இது பண்ணோம்னா அந்த வைப்ரேஷன் போகுது, கலக்குது. புரிஞ்சிச்சா? அதுதான். அதுக்கப்புறம் ஸோ நவ் வி கம் டு த திங். காலத்தை கடந்த 3 ஜென்ம காதல்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெஞ்ச மரப்பு படம் பார்த்துருக்கீங்கள, அந்த மாதிரி ஜென்மக கடல் இதெல்லாம் லவ்வெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரியலான லவ்வில் இந்த லவ்ங்கிறது என்ன, இட் இஸ் இந்த கெமிக்கலி இட்ஸ் ஆக்சிடோசின்னு ஒன்று இருக்குது. அது சொல்லணும் கட்டுப்பிடி வைத்தியம் கமலஹாசன் பண்ணலாம். அப்படியே அதில் வந்து அந்த கட்டுப்பிடி வைத்தியத்தில் ஒருத்தங்க அன்பை கட்டிப்பிடிச்சிட்டிங்கன்னா குழந்தைகளை கட்டுப்பிடிக்கிறப்போ ஆக்சிடோசின்னு ஒன்று நம்ம மூளையில் சுரக்கும். அது வந்து அன்பினுடைய இது. ஆனால் உடனே நம்ம எவ்வளோ ஆக்சிடோசின் சுரக்குது அப்படின்னு கணக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது. இது எம்ஆர்ஐ பண்ணியும் கணக்கு பண்ண முடியல, எல்லாம் சொல்லிட்டாங்க. எம்ஆர்ஐ பண்ணி எவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம கண்ணு வந்து உள்ளே இருக்குதுல்ல, அது விரியணுமா, அது விரிஞ்சிடுது. அப்புறம் உள்ளே வந்து வயிற்றுக்குள்ளே வந்து பட்டர்ஃப்ளை, அது சிக்கு ஒரு ஃபீலிங் வருவீங்க. நீங்கள் ரொம்ப பிடிச்சமானவங்க உங்களை முதல்ல லவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சமானவங்க வந்தாங்கன்னா வயிற்றுக்குள்ளே கிடுக்கிடுன்னு பட்டர்ஃப்ளை போகும். அந்த பட்டர்ஃப்ளைஸு இதெல்லாம் லவ் கரெக்ட் பண்ணுறது. லவ் அவர்தா அப்படிங்கிறதுக்கு பட்டர்ஃப்ளைஸ் தான். சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடே ஓடாது, சாப்பாடு பிடிக்காமல் போயிடும். ஒரு எல்லா சிஸ்டமும் அது கொஞ்சம் என்ன பண்ணோம், லவ்வுக்கே தெரியும். புரிஞ்சிச்சா? அவ்வளோ அந்த மாதிரி ஹோமியோபதி சிஸ்டம் மாறி போயிடும் பீப்புள். அப்புறம் ஸ்கின்னு அமிக்டேலியான்னு ஒன்று இருக்குது. அது உணர்ச்சி பாவத்துக்குன்னே இருக்கிற ஒரு இது. அந்த இது லவ் உணர்ச்சி பாவத்தை வெளியே காட்டுறது வந்து அமிக்டேலியான்னு நம்ம பிரெயினில் ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் நிறையா ஏற்கனவே பேசியிருக்கேன், இனியும் பேசுகிறேன் இல்லையா. அதனால் ஜெலஸும் கூட ஒரு அளவுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா தனக்கு பிடிச்சவங்கள்ட்ட யாரும் பேசிடக்கூடாது, தனக்கு பிடிச்சவங்கள்ட்ட யாரும் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒன்று இருக்கும் மக்கள்கிட்ட, ஜெலஸு. அதாவது அது ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க, அந்த ஒரு அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் வந்து மோசமான அடையாளம் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் இது சில பேர் எப்போ பார்த்தாலும் இல்லை லவ் பண்ணவங்க தவங்க எப்போ பார்த்தாலும் தப்பு கூடயே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிறுத்தனமான லவ். புரிஞ்சாக்கங்களா? ஸோ மொத்தத்தில் நம்ம லவ்வை அளக்க முடியாது. இப்போ பாருங்கள், இருந்தாலும் லவ் நம்ம பிரெயினில் எப்படின்னு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். பிடிஏ அப்படின்னு நமக்கு லவ்வுக்கு நமக்கு பிரெயினில் ஒரு இடம் இருக்குது. அதுதான் இது. அதாவது வென்ட்ரல் செக்மெண்டல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லையா. இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் ஒரு புள்ளி இருக்கு இல்லையா. இந்த புள்ளி தான் அந்த ஏரியா, ஒரு சின்ன புள்ளி தான் லவ் புள்ளி. அது புரிஞ்சிச்சா? மூளையில் அது இருக்கா. அடுத்து பாருங்கள், ஒருத்தங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுன்னா அங்கே வந்து அந்த வீட்டில் கார்டியக் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும். ரொம்ப தேவையில்லை, இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்களேன், டாக்டர் பிள்ளைங்க தானே இல்லை. அந்த கார்டியக் சொல்லி தூண்டாந்து எவ்வளோ விரியுது பாருங்கள், அழகாக வந்துடுது. அப்போ இதெல்லாம் ரியல் லவ்வில் வந்து நம்ம பிரெயினில் இந்த ஆக்ஷனும் நடக்குது. கார்டியக் நியூக்ளியஸ் வேறு சிதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். லவ் பண்ணுறீங்களா, கார்டியக் நியூக்ளியஸ் வரை போயிடுச்சாயா அப்படின்னு கேட்டுக்கலாம் இனிமேல் நீங்கள். ஓகே, வீட்டியே ஆயிடுச்சா, ஆக்ஷன் ஆயிடுச்சா, வீட்டியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சா அப்படிலாம் கேட்டுக்கலாம். லவ் யூ நோ த சயின்ஸ் நோ அப்படி. அப்படி லவ், அன்பு, பாசம் இல்லையா, காதல், கனிவு, பரிவு எல்லாம் இருக்காடா நம்முடைய ஹார்ட் சக்கரா. இந்த ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கிறப்ப நம்மளால அதை நல்லா விரிவுபடுத்தி சொல்ல முடியும். புரிஞ்சாக்கணுங்களா? ஸோ ஹார்ட் சக்கரா நல்லா வச்சுக்கோங்க. மக்களுக்கு எல்லாரும் ஒருத்தர் அன்பை காட்டுங்க, அன்பை மட்டுமே காட்டுங்க. அவங்க என்ன பண்ணாலும் போகிறாங்க, நம்ம செய்கிறது நம்ம செஞ்சோம். ஓகே, ஐ லவ் யூ ஆல். மேலே ஒழிச்சிடுறேன். குட் லக். பாய்.